இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தாவேக்க சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. இந்த கொண்டாட்டம் அப்படின்றது ஏற்கனவே கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் அப்படின்றது தாவேக்க நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இதற்கு மத்தியில் தான் இந்த கொண்டாட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மகளிர் தின விழாவில் மிக முக்கியமான அறிவிப்புகளை, அதாவது வாக்குறுதிகளை வெளியிட இருக்கிறார். தேர்தலை தாவேக்க சந்திக்கக்கூடிய சூழலில் முழுமையான தேர்தல் வாக்குறுதிகளாக இல்லாமல், அதாவது தேர்தல் அறிக்கை இல்லாமல் மகளிருக்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டங்களை அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 2500க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறாங்க. இதற்கென அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே தாவேக்க தலைவர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து கிளம்பி மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து விட்டார். எப்போது வேண்டுமானாலும் நிகழ்ச்சி தொடங்கலாம் அப்படின்னு தெரிகிறது. அது பற்றிய நேரலையில் அந்த காட்சிகளோடு இணைந்திருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அவர்களுடைய மாவட்ட அளவிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 100 பேர் அப்படின்ற அளவிலிருந்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்களில் இருந்து மகளிர் தினம் நாளைக்கு அப்படின்றப்போ அதனுடைய முன்னோட்டமாக இன்றைய மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்காக இந்த நிகழ்வு அப்படின்றது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கென மகளிர் அணியினர், தாவேக்காவுடைய பல்வேறு மகளிர் பிரிவை சேர்ந்தவர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் ரசிகர்கள் பொதுவானவங்க அப்படின்லாம் அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இணைகிறார். திரு டிவி சோமு, தாவேக்கா சார்பிலான மகளிர் தின விழா கொண்டாட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அதே நேரத்தில் மகளிருக்கான வாக்குறுதிகளையும் அறிவிக்க இருக்கிறார் விஜய். உங்களுடைய பார்வை? ஏற்கனவே தஞ்சை கூட்டம் முதற்கொண்டு பல கூட்டங்கள்ல அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, பள்ளிக்கூடத்துல நாங்க உயர்கல்வி சம்பந்தமா எல்லாம் கற்பிப்போம், அதை பத்தின வழிகாட்டுதல் எல்லாம் பண்ணுவோன்ட்டு அந்த மாதிரி சொன்ன பல விஷயங்கள்லாம் ஏற்கனவே அரசு பள்ளிகள்ல நடைமுறைகள்ல இருக்கு. அது தெரியாமையே தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அடுத்தது, இந்த ஒரு சூழல்ல, அதாவது ஒரு மனைவி விவாகரத்து பெற்று அதுக்கான விவாகரத்து பெறல, அதுக்கான மனு கொடுத்துருக்குறாங்க. ஒரு நடிகைன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது சொந்த விஷயம் கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை அப்பா மகன், அம்மா மகன், அண்ணன் தம்பி, அக்கா தம்பி இப்படிதான் சொல்லக்கூடிய ஒருத்தர் இது வெளிப்படையா அதை பேசியிருக்கணும். இதை தாண்டி மனைவி மீது, அவருடைய மனைவி மீது, சங்கீதா மீது விஜய் ரசிகர்கள் என்கிற பெயரில் மிக கேவலமா சோசியல் மீடியால பதிகிறாங்க. இதை ஜனநாயக மாதர் சங்கம் கண்டிச்சிருக்கு. அதே போல இவருடைய ரசிகர்கள் பெயர்ல பத்திரிகையாளர்களை கேவலமா பேசுறாங்க. இதை பத்திரிகையாளர் மன்றம் இதை கண்டிச்சிருக்கு. இது சம்பந்தமா இவர் ஒரு சரியான நியாயமான ஒரு மனிதராக இவர் இருந்தால், தலைவர்கள்ங்கிறதெல்லாம் விட்டுருங்க, ஒரு மனிதராக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தஞ்சை கூட்டத்துல அவர் பேசினார்ல, நிர்வாகிகள் கூட்டத்துல, அப்ப இந்த மாதிரி செய்யாதீங்க, அது மாதிரி தவறு அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே வேற கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கட்சியை சேர்ந்தவங்க சில பேர் இந்த மாதிரி தரம் தாழ்ந்து சோசியல் மீடியால போடுறீங்க, இது தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஒருவேளை ஒரு பேச்சுக்கு, அதாவது இதெல்லாம் நாங்க இல்ல, எங்க பேர்ல வேற யாரோ பண்றாங்கன்னா அதை பத்தி சொல்லியிருக்கலாம். இப்ப எதுக்கிறதாலும் காவல்துறையில புகார் கொடுக்குறாங்கல்ல, அப்படிங்கிறப்ப எங்க ஆட்கள் இது மாதிரி பண்ணல, தரம் தாழ்ந்து பேசல, சோசியல் மீடியால போறல, யாரோ ஒருத்தர். இப்ப இந்த சூழல்ல இவருக்கு இருக்கிற பெண்கள் ஆதரவும் போயிடுச்சு ஆல்ரெடி. இதுல தாவேக்கவினர் சொல்றாங்க, இல்லங்க அது பர்சனல் லைஃப் வேற, கட்சி சார்ந்த பொது வாழ்வுன்றது வேற. இப்ப இதெல்லாம் மகளிர் ஓட்டை அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்களே. இதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க. இந்த சினிமால அவர் ஆபாசமா நடிச்சாரு, தரம் தாழ்ந்த வார்த்தை பேசினார். ஒரு படத்துடைய டீசர்ல கூட அது வந்தது. அப்புறம் படத்துக்கு தேவையில்லைன்ட்டு நீக்கினாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமா வேற அரசியல் வேறம்பாங்க. விஜய்க்கு அரசியல் பின்னணி என்ன இருக்கு? சினிமா தான் அரசியல், அரசியல் தான் சினிமா அவரை பொறுத்த அளவுல. அதே போல ஒருத்தரை ஒரு பொதுவெளிக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறப்ப ஒரு நடிகராகவே வச்சுக்குவான். அவங்க வீட்டு கல்யாணம், காது குத்தல், பிள்ளைக்கு பேரு சொல்றது, எல்லாத்துக்கும் மீடியாவை கூப்பிடுறீங்கல்ல. அப்புறம் இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் அதுல போடுறீங்கல்ல. அப்ப இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவர் பேசி இருக்கணும். இது தவிர மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த விவாகரத்து பெற்றிருந்தாங்க, இல்ல அதுக்கான மனு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இது சொந்த விஷயம், நம்ம பேச வேண்டியதில்லை. அவங்க மனைவி சங்கீதா கொடுத்த அந்த விவாகரத்து நோட்டீஸ்ல, மனுவுல அவங்க சொல்லியிருக்கிற விமர்சனங்கள், இல்ல நடந்த விஷயங்கள், அவங்களுடைய பார்வையில சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பகீர் கிளப்புது. நடிகையுடைய தொடர்பு இதை கேட்டதுனால முதல்ல நான் போக மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அந்த மாதிரி அவங்க கூட தொடர்பை நிறுத்தல. இதை நான் கேட்டங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பொருளாதார ரீதியாக முடக்கினார். அது மட்டும் இல்லாம தனிமைப்படுத்தினார்.
தாம்பத்திய உறவை தவிர்த்தார். இத மாதிரிலாம் சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க, அந்த வீட்டிலேயே வாழ வழி இல்லை, எனக்கு என்ன அனுமதிக்கல, வழக்கறிஞரை வச்சு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே நேரத்துல இன்னொன்னு சொல்லணும், சில யூடியூபர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, அந்த பனையூர் வீட்டுல முதல் தளத்துல விஜயும், தரைதளத்துல இவரு விஜய் மனைவி சங்கீதாவும் மகனும் வாழ்றாங்க அப்படின்ட்டு. அப்ப அது எவ்வளவு பெரிய பொய். இப்படி பொய்யை பரப்புவர்களை தான் பக்கத்துல வச்சிருக்கிறாரு. இப்படி பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மனிதர் பெண்கள் மாநாட்டுல என்ன சொல்லிடுவாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது, ஏற்கனவே இவர் தான் ஆட்சிக்கு வந்தால் செய்யக்கூடிய விஷயங்கள் சொன்னதெல்லாம் தவறா இருக்கு பலது. இந்த ரேஷன் கடையை பத்தி அவர் சொன்னதை போய் கிண்டல் பண்றாங்க. அது அப்படி இல்லை, அது அவர் சொன்னது கரெக்ட் தான். இப்படின்னா அவர் ஆண்களுக்கு தனி விற்பனையாளர் சொல்லல, ஆண் விற்பனையாளர் இருக்கிற இடத்துல ஆண் இடையாளர், பெண் விற்பனையாளர் இருக்கிற இடத்துல பெண் இடையாளர் சொன்னாரு. அது ரேஷன் கடை ஊழியர்கள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அதை நான் குறை சொல்ல, எல்லாத்துக்கும் நான் விஜய குறை சொல்ல, அதுல அவர் சொன்னது கரெக்ட். ஆனால் மற்ற எல்லாமே தவறு. முக்கியமா பெண்களுக்கு எதிராக ஒரு மனநிலை கொண்டவருங்கிறது நிரூபணமாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவருடைய பெண்கள் மாநாடுங்கிறது எந்த விதத்திலும் பயன் தராது. இருக்கிற பெண்கள் ஆதரவும் போயிடுச்சு. நன்றி திரு டி வி சோமு, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.